அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் தலைமையில் நடந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய கேள்விகளை இப்போதே தயார் செய்து வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தொடர்ந்து கூட்டத்தொடர் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதால் சட்டமன்றத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் உதயநிதி அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் காணொலி காட்சியின் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது வருகின்ற நிதிநிலை அறிக்கை தொடர்பாக சட்டமன்ற கூட்டத்தொடரை எழுப்ப வேண்டிய கேள்விகளும் இப்போதே தயார் என்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதால் சட்டமன்றத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பாலானோர் சீனியர்களாக இருப்பதால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையாக வழிநடத்த வேண்டும் என்றும் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலும் அது மட்டுமல்லாமல் வருகின்ற இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர். எனவே இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும், கடுமையான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் என்றும் பட்ஜெட் தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு. எனவே அத்தகைய சூழலில் அனைத்து துறைகள் ரீதியாக பல்வேறு, அதாவது கடந்த திமுக ஆட்சியின் போது ஒதுக்கப்பட்ட நிதிகளின் அளவு, செய்யப்பட்ட திட்டங்களின் வரைமுறை என அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கேள்வி கேட்க எளிதாக இருக்கும் என்றும் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மூத்த உறுப்பினர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்.